இந்த இடத்த பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. பின்னாடி மலை, முன்னாடி கோயில். ஃபால்ஸுக்கு தான் எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. கொஞ்சம் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எங்கே போகிறதுன்னு பார்ப்போம். படிக்கட்டுலாம் கொஞ்சம் கம்மி தான், எப்படி இருக்குன்னு தெரில. மேலே போய் பார்ப்போம். பின்னாடி வந்த இடத்த பார்த்தா கோயில். நல்லா இருக்கு. இன்னும் வேலு பூண்டுல வச்சு அடைச்சி வச்சிருக்காங்களே, ஏன் தெரில. அப்பா செம்மையா இருக்கு இந்த இடம். சில்லுன்னு பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கு. என்ன முருகன் அடைச்சி வச்சிருக்காங்க உள்ள. முருகா, உன்னை பார்க்க வந்தேன், இப்படியா இருக்கணும்? ஏதாவது ஒரு வழி பண்ணு, உன்னை பார்க்கணுமே. எப்படி முருகனுடைய அருளுங்க. நான் வரும்போது கோயிலை சாத்தி வச்சிருந்தாங்க. நான் கரெக்டாக நான் வர்றேன், அந்த ஐயரை வந்து கோயிலை திறந்து பூஜை போட்டு எனக்கு திண்ணூறு கொடுத்தாங்க. ஸோ எனக்கு முருகனோட அருள் கிடைச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. நான் எதை நினச்சி வந்தேனோ அது எனக்கு நல்லாவே நடக்குது. எனக்கு நல்லாவே நடந்துருச்சு. இந்த ஃபால்ஸை பார்க்கணும்னு நினச்சேன், தண்ணி வருது. முருகனை பார்க்கணும்னு நினச்சேன், பூட்டி வச்சிருந்த கோயில் திறந்து எனக்கு அபிஷேகம் பெற்று திருநீர் கிடச்சி கொடுத்தாங்க அந்த ஐயர். தண்ணி வருதுங்க. இது வந்து ஜனவரி மாதத்துலேயும் தண்ணி வருது. ரொம்ப ஹாப்பி தான். நான் வந்து எதை நினச்சி வந்து பார்க்கணும்னு நினச்சேனோ அதை இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பஸ் வந்து இனிமேல் 1:30 மணிக்கு 1 மணிக்கு தான் வருமா. மணி 11:45 தான் ஆகுது. 2:45 1 கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்குது பஸ் வர்றதுக்கு. அது வரைக்கும் இங்கே தான் முருகன் காலடியில் தான். முருகன் இன்னைக்கு சரணடைஞ்ச வேண்டி தான். இந்த வழியில் தான் எல்லாம் போகிறாங்க. கோயிலுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி அங்கிட்டு ஒரு வழி, ஃபால்ஸுக்கு போகிற வழி அது. இங்கிட்டு கோயிலுக்கு வர்றது. அப்படியே மேலே போய் குளிச்சுட்டு எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க. ட்ரெஸ் மாற்றுறதுக்கு இடம் கூட இருக்குது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ஃபால்ஸுக்கு வர்றதே இதுதான் ஃபஸ்ட்டு டைம். அதுவும் ஒரு முருகன் கோயில் இருக்கிற இடம் பார்த்து நான் இன்றைக்கி வந்திருக்கேன். பரவாயில்லங்க, இந்த மலையிலையும் தண்ணி வருது. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அழகுன்னா இன்னும் மேலே போனால் தெரியும் இன்னும் எப்படி இருக்குன்றது. தண்ணி நிறையா வருது. குளிக்கலாம், எல்லோரும் குளிக்கிறாங்க ஜாலியாக. நான் அந்த சைடு போகணுமே, அந்த சைடு போகலாம். இப்போது நான் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் அந்த சைடு வரணும். உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது இங்கேருந்து பார்க்க. முருகா, நான் உன்னை பார்க்க வந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு சாமிக்கு முன்னாடியே இந்த கோபுரம் இருக்குது. உள்ள வேல் யாரும் தொடக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஃபால்ஸில் வர்ற தண்ணி தாங்க இது அப்படியே ஊருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் என்னென்னா நிறையா ஊர் இருக்குது. ஒரு 10 ஊர் கிராமங்கள் இருக்குது கண்டிப்பாக. உள்ள நிறையா தென்னந்தோப்பு, நிறையா வாழைத்தோப்புலாம் இருக்குது. ஐயா, நிறையா அறத்துலாம் போகுதே. இதுக்கு போச்சுன்னா நம்மளால் போக முடியுமான்னு தெரில. இங்கே கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம். இந்த இடத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அப்புறமா கீழே இறங்கி போவோம். அங்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃபால்ஸுக்கு போகிற வழி. இந்தா இங்கே இருக்குங்க. வந்துட்டேன். ஜலகாம்பாறை அருவி. இங்கே எப்படி போகிறது? ஏறி குச்சி போயிடுவோம் அப்படியே மலை மேலே ஏறி. இது வழியாகவே போவோம் சுற்றி. குரங்கெல்லாம் நிறைய இருக்குது. அதுவும் குட்டி குரங்கு தான். எல்லாம் தாய் குரங்கெல்லாம் இல்லை, யாரும் குட்டி குரங்காக தான் நிறையா அலையுது. எல்லாம் விட்டுட்டு ஊருக்கு சுற்றி போகல நம்மள மாதிரி, என்னைய மாதிரி. அப்படி கூட வச்சுக்கோங்க. வந்தாச்சு. பார்க்கவே நல்லா இருக்குது. உள்ளே போகிறதுக்கு ஒரு
ஆனால் நிறையா பராமரித்து வச்சுருக்காங்க. நீட்டாக க்ளீனாக கூட்டுறாங்க டெய்லியும். டெய்லியும் இல்லை, கூட்டுறதுக்கு ஆள் இருக்காங்க அவ்வளோ பேர். என்ன படிக்கட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது. படிக்கட்டு இல்லை, பட் படிக்கட்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் காங்கிரீட் தானே இருக்குது, காங்கிரீட்டில் தான் போட்டிருக்காங்க. விதிமுறைகள் எவன் விதி? இதெல்லாம் யாரும் பின்பற்றா? எல்லாம் சும்மா இஷ்டத்துக்கு தான் வருவாங்க போவாங்க. பெரிய பெரிய விஷயங்களை வேணால் ஃபாலோ பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. கேட்டு டிக்கெட்டு வாங்கிட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு தான் வரேன். இது வழியா இதுக்கு கேட்டு இது உள்ள யாருமே குளிக்க விடன்னு கேட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கப்பா. ஐயோ, இது இன்னும் போகவே இல்லையா? அதுக்கு போகட்டி போவோம், அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். அது முன்னாடி போயிடுச்சுன்னா குளிக்குங்க, ஆனால் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அப்போ போனோம்னா அப்போ சீக்கிரமே போகணுமா? அப்போ வாட்டர் ஃபால்ஸ் இதில் போனால் வாட்டர் ஃபால்ஸ் போகலாம். இதுக்கு போனால் 10 ரூபா தான் சார்ஜு. அதுவே பார்க்கு பின்னாடி இருக்க பார்க்கு அங்கே 20 ரூபா. அங்கே போய் பார்க்கணும்னா நம்ம அங்கே போய் என்ன பண்ண போகிறோம்? நம்ம சின்ன குழந்தைனா அங்கே போகலாம், எல்லாமே இருக்கும். சின்ன குழந்தைய விளாட்லாம், சர்க்கஸ், ஊஞ்சல் அப்படின்னு விளாட்லாம். நம்ம அங்கே போய் என்ன விளாட்றது? ஃபால்ஸ் தான். ஃபால்ஸில் குளிக்கிறது இல்லை, நம்ம போய் வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 4-5 பொண்ணுங்க போயிட்டுருக்காங்க, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் மொக்க வாங்கிடக்கூடாது எதுவும் போயிட்டு அப்படின்னு. அதுங்களும் பின்னாடி திரும்பி வேறு பார்த்துட்டு போயிருங்க, இவன் யாரா அவன் பின்னாடி வந்துட்டுருக்கான் அப்படின்னு. ஏன்னா நான் ஒரு ஆள் தான் போயிட்டுருக்கேன். ஃபால்ஸில் இங்கே வந்து கூட்டம்லாம் இல்லை, மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க. அந்த 50 பேர்த்தில் நான் ஒருத்தனாக தான் இருக்கேன். எங்கே பார்த்தாலும் இல்லை, எங்கேயாவது ரேராக 1-2 பேர் அப்படி தான் அலையிறாங்க. பட் ஒரு குரூப்பாக போனால் அந்த பொண்ணுங்க ஒரு குரூப்பு, அப்புறம் பசங்க ஒரு குரூப்பு, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ நான் அப்படியே வேலை போய் பார்க்கலாம். நான் வந்த கோயில் இது தான். அப்படியே அந்த கோயிலை சுற்றிட்டு அப்படியே இந்த பக்கமாக ஃபால்ஸ் வழியாக வந்துட்டேன். இதுக்கு பின்னாடியே ஃபால்ஸ். இது இந்த ஃபால்ஸ். தண்ணி வருது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, குளிக்கிற அளவுக்கு எல்லாம் வருது டீசெண்டாக. தண்ணி நீட்டாக தான் இருக்குது, ரொம்ப சுத்தமாக இருக்குது. நிறையா பாயுதுங்க. படிக்கட்டு கட்டி வைங்களான்னா நடந்து போகிற மாதிரி படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க. 2 ஸ்டெப்பு எடுத்து வச்சு தான் ஒரு படிக்கட்டு கீழே இறங்க முடியுது. கஷ்டம். அதனால் சின்ன குழந்தையா நம்மளாம் 4 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இறங்கி வர்றது. ஏறி இறங்க முடியாது கொஞ்ச நாள் தான். நல்லா வச்சுருக்காங்கப்பா. இதுக்கு நல்லா ஜாலியாக ஊர் சுற்றுதுங்க இதெல்லாம். அப்பா பக்கத்தில் போனால் கூட்டிகிட்டு போயிடும் போனால் பின்னாடியே போவாங்க. அப்படியே வெளியே போனால் பார்க்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த கொட்டாய்க்குள்ள வந்து உக்காந்துட்டேன். அடுப்பெல்லாம் இருக்குது, யார் சமைக்கிறதுக்கு எதுக்குன்னு தெரில, ஆனால் சமைச்சிருக்குது.
சமைச்செல்லாம் வச்சுருக்காங்க, சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க போல. பஸ் வரதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour கிட்ட இருக்குது. அதனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பிளான். நீங்கள் வர்றதா இருந்தால் வரலாம். ஆனால் இங்கே சுற்றி கடை எதுவுமே கிடையாது, உள்ளுக்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்கள் வரையிலே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நீங்கள் ஜாலியாக வெளியில் போகலாம். பஸ் இருக்குது அடிக்கடின்னு நினைக்கிறேன். அடிக்கடின்றப்போ ஒரு நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பஸ்னால் வரும்னு நினைக்கிறேன். 4 டைம் போயிட்டு வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். ஏன்னா அந்த காலையில் 11 மணிக்கு நான் வந்தேன், இப்போ 1 மணிக்கு வருதுன்றாங்க. இப்போ 1 மணிக்கு வந்துச்சுன்னா அடுத்து எப்போன்னு தெரில. ஏன்னா ஒரே பஸ்ஸை தான் திருப்பி அப் அண்ட் டவுன் அது மட்டும் ரிட்டன் வந்துட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதனால் பஸ்ஸு அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பஸ்ஸில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் பைக்கு, காரு இந்த மாதிரி வந்தால் ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்கலாம். அதான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து போகிற இடம் நிறையா தென்னந்தோப்புலாம் இருந்தது. நினச்சா தென்னந்தோப்பில் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஜாலியாக பேசிட்டு கூத்தடிச்சிட்டு போகலாம். பசங்களாக இருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க கூட ஒரு 10 பொண்ணுங்க வந்து நாங்கள் பார்த்தோங்க, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவங்களாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா உள்ளே போய் மேலே குளிச்சுட்ருக்காங்க. அவங்க குளிக்க ஆரம்பிக்கவும் பசங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்களாம் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுங்களாம் போய் உள்ளே குளிச்சுட்ருக்காங்க. 10 பொண்ணுங்களே பொண்ணுங்க ஜாலியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு அந்த வாழ்க்கையை வாழட்டும். அவ்வளோதான். எல்லாருக்கும் டாட்டா பாய். அவ்வளோதான். எல்லாருக்கும் டாட்டா பாய் பாய். இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு நாள் வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை உங்கள் நேசிப்பாய பார்த்திபன்.